ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பாலின சமத்துவமின்மை களையிறதுல என்னெல்லாம் முகமைகளுடைய பங்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது பிஎட்டு செகண்ட் இயரில் 4th செமஸ்டரில் ஃபஸ்ட்டு சப்ஜெக்டு ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டி. இந்த சப்ஜெக்டில் செகண்ட் யூனிட்டில் இருக்குது. இதை இப்போ நம்ம பார்த்துடலாம். ஆண் பெண் வித்தியாசம் இன்றைய காலகட்டத்தில் கொஞ்சம் மாறி இருக்குது. ஆண் பெண் சமம் அப்படின்ற நிலைமையில தான் நாம் இருக்கோம். இருந்தாலும் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த வித்தியாசம் அதிகமாக இருந்தது. அந்த வித்தியாசம் அதிகமாக இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக கலைச்சிட்டு வரோம். இதுக்கு என்னெல்லாம் உதவியாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது, பல்வேறு சமூக முகமைகள், நிறுவனங்கள், மனிதர்கள், கல்வி சாதங்களுடைய பங்கு, இது எல்லாமே ஆண் பெண் வித்தியாசம் களையிறதுல முக்கியமான பங்கு எடுத்துக்குது. என்னெல்லாம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். குடும்பத்துடைய பங்கு என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஆண் குழந்தையை வளர்க்குற விதமும் பெண் குழந்தையை வளர்க்குற விதமும் குடும்பங்களில் வேறு வேறாக இருக்கும். ஒரு சில குடும்பங்களில் அவங்களுடைய பேரண்ட்ஸ் 2 பேருமே அன்பாக குழந்தைங்களை வளர்த்தாங்க அப்படின்னா, அந்த சகோதர சகோதரிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வரும், விட்டு கொடுக்குற தன்மை வந்துடும். 2 பேருமே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபேமிலியை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நடந்துப்பாங்க. அவங்களுக்கு கொடுக்குற விளையாட்டு பொருட்கள் இருக்கு இல்லையா, அதை எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்க மாட்டாங்கல்ல. பெண்கள் விரும்பி விளையாடக்கூடிய பொருட்கள் வேறவா இருக்கும். அதே ஆண்கள் விரும்பி விளையாடக்கூடிய பொம்மைகள் இது எல்லாமே வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிரித்து எடுத்துப்பாங்க. ஒரு பெண் அம்மா எப்படி பிஹேவ் பண்ணுறாங்களோ, அம்மா எப்படி நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரி தான் நடந்துப்பா. ஒரு வீட்டில் ஒரு பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை இருந்தாங்க அப்படின்னா, அம்மாவும் அப்பாவும் தான் அந்த குழந்தைங்களுக்கு ரோல் மாடலாக இருப்பாங்க. அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்களோ அந்த குழந்தை அது அப்படியே செய்யும். இப்போ ஆண் பசங்களுக்கு கூட முடி இறக்கிறதுக்கு முன்னாடி தலையில் நிறைய முடி இருக்கும். தலைவாரி பூவெல்லாம் வைப்பாங்க அப்பா அம்மா ஒரு சில வீட்டிலங்க. ஆனால் ஒரு 5 வயசு ஆனதுக்கு அப்புறமா அந்த ஆண் குழந்தையானது பூ வச்சா வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆண் பிள்ளைகள் அந்த மாதிரி யாரும் வச்சுக்கிறது இல்லைல்ல. இவன் வித்தியாசமாக அது வச்சுன்னு இருக்கும் பொழுது அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுவான். அதே மாதிரி பெண் குழந்தைங்களையும் ஆணுடைய ஆடை உடுத்துறத அவாய்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அந்தந்த வயசு வரும்பொழுது அந்த பாலினத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாற்றிப்பாங்க. பெற்றோர் பாலின பாகுபாடு காட்டாம 2 குழந்தைங்களையும் சம அளவு அன்பு, அக்கறை காட்டி வளர்க்கணும். அதே மாதிரி ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா, அந்த பெண் குழந்தைய பாரமா இருக்கிறத அவாய்ட் பண்ணணும். கணவன் மனைவி 2 பேருமே வேலைக்கு போகிற குடும்பங்கள்ல ஆண்கள் வீட்டு வேலையில செய்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா 2 பேருமே வெளியில் போயிட்டு வரும்பொழுது வீட்டில் ஆண்கள் செய்யக்கூடிய வேலைகள் அவங்க பார்த்துப்பாங்க. அதே மாதிரி பெண்கள் வீட்டில் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, நிதி அவங்க சம்பாதிக்கிறாங்கல்ல, அதனால் ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணும் பொழுது அவங்க பணம் கொடுக்கறது. அதே மாதிரி சமூக சமய நிகழ்ச்சிகளுக்கு ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை போய் அட்டன் பண்ணுறது. அதே மாதிரி பாலின சமன்பாட்டை நோக்கி இப்போ எல்லாருமே முன்னேறிட்டு தான் இருக்காங்க. அதாவது ஆண் பெண் வேறு வேறு கிடையாது, சமம் தான் எல்லாமே. உருவத்தில் வேணால் மாறி இருக்கலாம், ஆனால் அவங்களுடைய செயல்கள் ஆண் என்ன வேலை செய்கிறானோ அந்த வேலை எல்லாமே பெண்ணாலேயும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்றைய காலகட்டத்தில் வந்திருக்கு. பள்ளிகளுடைய பங்கு என்ன? பாலின சமத்துவம் வர்றதில் பள்ளிகளுடைய பங்கு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, பாலின சமத்துவமின்மை நீங்கணும் அப்படின்றதுக்கு இந்திய அரசு சட்ட நடவடிக்கைகள் எடுத்திருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் பெண்களுக்கு கல்வியே கிடையாது, அந்த மாதிரி இருந்தது. இப்போ அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் நிலைமை மாறி இருக்கு. அதே மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது குருகுல கல்விக்கு ஆண்களுக்கு மட்டும்தான் இருந்தது, பெண்களுக்கு கிடையாது. அதே மாதிரி சீக்கியம், சமணம், அதே மாதிரி பௌத்தம் இதிலெல்லாம் கூட பெண்களுக்கு கல்வி இல்லாமல் தான் இருந்தது. இன்றைய காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது கொஞ்சம் அது மாறி இருக்குது. 2011ஆவது வருஷம் கணக்கெடுப்பின்படி எந்த அளவுக்கு பெண்களுக்கு கல்வி இல்லாமல் இருந்தது, பெண்கள் கல்வி கொடுக்கல அப்படின்னு பார்க்கும்பொழுது, சமண சமயத்தில் 13.5% கல்வி கிடையாது.
முஸ்லிம்கள்ல 42.72% கல்வி இல்லாம இருந்தது. இந்துக்கள்ல 36.4% அளவுக்கு கல்வி இல்லாம இருந்துச்சு. சீக்கியர்களுக்கு 32.49% கல்வி இல்லாம இருந்தது. பௌத்தர்களுக்கு 28.17% கல்வி இல்லாம இருந்தது. கிறிஸ்தவர்களுக்கு 25.66% கல்வி இல்லாம இருந்தது. இது வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 கணக்கின்படி நடந்த விஷயங்கள் இது. ஒரு ஆணும், பெண்ணும் சரிநிகர் சமம் அப்படின்னு வாழணும் அப்படின்னு நெனச்சா, முதல் படியா என்ன பண்ணணும் அப்படின்னும் பொழுது, ஸ்கூல்ஸ்ல தான் சம வாய்ப்பு குடுக்கணும் படிக்கிறதுல. ஆண்கள் வந்து 50 பேர் இருக்கிறாங்கன்னா, பெண்களும் 50 பேர் இருக்கணும். அந்த மாரி இருக்கிற ஸ்கூல்ஸ்க்கு அவார்டெல்லாம் குடுக்கணும். அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் அந்தந்த தாலூக்ல இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு தெரியும் இதில வந்து ஆண்களும், பெண்களும் சரிசமமா படிக்கிறாங்க அப்படின்னு தெரியுது அப்படின்னா, அவங்களுக்கு ஊக்குவிக்கிறதுக்காக நிர்வாகங்கள் வந்து வாய்ப்பளிக்கணும். அதே மாதிரி ஆசிரியர்கள், இவங்க எல்லாருக்குமே விருது குடுத்து சிறப்பிக்கணும். அந்தந்த ஸ்கூலுங்களுக்கு. ஏன்னா, அந்த அளவுக்கு அ ஆணுக்கும், பெண்ணுக்கும் சம உரிமை குடுத்து ஸ்கூல்ஸ் நடத்துறாங்க இல்லையா? அதனால அவங்களுக்கு அவார்ட் குடுக்கும்பொழுது, அது வந்து அவங்களுக்கு என்கரேஜா இருக்கும். தமிழகத்தில போதிய எண்ணிக்கையில இருபாலரும், அதாவது ஆண்கள், பெண்கள் 2 பேருமே படிக்கிற பள்ளிகள் மட்டுமே, பெண்களுக்கு படிக்கிற பள்ளிகள் மட்டுமே அப்படின்னு இருக்கிற ஸ்கூல்ஸும் இருக்கு. அந்த மாரி இருக்கிற ஸ்கூல்ஸ்ல தனி பள்ளிகள், தனி வகுப்பறைகள் இதெல்லாம் ஒரு சில ஸ்கூல்ஸ்ல வந்து ஃபுல் டைம் படிக்க முடியாத சிச்சுவேஷன் இருக்கும். அப்ப அந்த மாரி இருக்கிற ஸ்கூல்ஸ்ல ஆஃப் செக்ஷன் வரைக்கும் மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் கிளாஸ் வச்சு அந்த பசங்கள வீட்டுக்கு அனுப்புற மாதிரி. இது மாதிரி கூட நம்ம ஷிஃப்ட் முறையில கூட பண்ணலாம். கல்வி நிலையங்களுக்கு அப்படின்னு சிறப்பான பண்பாடு இருக்கு. அத வந்து மேன்மைப்படுத்தணும் அப்படின்னா ஒரு மாணவர்கள் கற்பது வகுப்பறையில கற்பதை விட உயர்வானதா இருக்கும். தன்னுடைய மரபு, தன்னுடைய பாங்கு, பண்பு, சூழல் இதுக்கு எல்லாமே வந்து ஆசிரியர் சான்றோர்களுடைய செல்வாக்கினால பல்வேறு பாடங்கள்ல உதவியோடும், குழு விவாத முறை, டீம் டீச்சிங்ல, அப்புறம் வந்து கேம்ப்ல, இந்த மாதிரி எல்லாம் மாணவர்களுடைய வாழ்க்கையில சீரிய முறையில நடக்கிறதுனால, பாலின ஒருபுற சார்பு குறையும். அதாவது எதுவா இருந்தாலும் கிளாஸ்ல மட்டும் ஆண்கள், பெண்கள் இல்லாம, இது மாரி சமூக விசேஷங்கள்ல கூட 2 பேருமே பங்கெடுத்துக்கிட்டோம்னா, இந்த ஆண், பெண் வித்தியாசம் இல்லாம அது வந்து மாறும். ஆண், பெண் 2 பேருமே ஒண்ணு அப்படிங்கிற ஒரு சமத்துவம் உருவாகுறதுக்கு ஒரு வழி கிடைக்கும். ஸ்கூல்ஸ்ல போட்டி மனப்பான்மை விட ஒத்துழைப்பு மனப்பான்மை தான் ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா, ஆண், பெண் வித்தியாசம் இல்லாம, அவங்க கிட்ட பாரபட்சம் காட்டாம, எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி நடந்துக்கணும். இது போல நடந்துக்கிட்டா, அவங்களுடைய அ மனசுல எந்த விதமான வருத்தமும் இல்லாம, அவங்கவங்க நிலையில அவங்க வந்து முன்னேறதுக்கு பாப்பாங்க. அதுதான் வந்து பாரதியார் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு கும்மி பாட்டுல, "எட்டும் அறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இறைப்பில்லை காணொன்று கும்மியடி" அப்படின்னு பாரதியார் பெண்கள் வந்து ஆணுக்கு இணையான இருக்கிறாங்க அப்படிங்கிறத நிரூபித்து காட்டணும் அப்படின்னு பாரதியார் கும்மி அடி பாட்டுல சொல்லியிருக்காரு. ஒப்பார் குழுவுடைய பங்கு ரோல் ஆஃப் த பியர் குரூப். நண்பர் குழு அல்லது ஒப்பார் குழுவில் ஈர்ப்பு அப்படிங்கிறது 8 வயசுல ஸ்டார்ட் ஆகும். அதாவது இதை வந்து கேங்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கூட்டாளி பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பருவத்தில் தன்னுடைய பாலினத்தோரோட சேர்ந்து விளையாடுறது, அவங்களோட கூடி பேசுறது, அப்புறம் குழு தலைவர்கள் வந்து உருவாகிறது. இவங்க அவ்வப்போது மாறுவாங்க. சிறுவர், சிறுமியர் விவாதங்கள்ல, குழு விளையாட்டுக்கள்ல ஈடுபடுறதும் உண்டு. 12 வயசுக்கு மேம்பட்டவங்க அதிக அளவு பால் வேறுபாட்ட தெரிஞ்சுக்கிட்டு, அதாவது நாம வந்து ஆண் தான், நம்ம வந்து பெண் தான் அப்படிங்கிற உணர்வு தெரிஞ்சுக்கிட்டு, அதே மாதிரி நெறைய விஷயங்கள் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. ஏன், எதுக்கு, எப்படி அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு அதிகமா இருக்கும். ஆராய்வு ஊக்கத்த நசுக்காம, அறிவு வளர்ச்சிக்கு ஏத்த மாதிரி அவங்கள வந்து அவங்களுடைய வழிகாட்டுதல்ல கொண்டு போறது நல்லது. தன்னுடைய வளர்ச்சி மற்றும் வருங்காலம் பத்தின கவலைகளும், அச்சங்களும் ஏற்படும். மாற்றுப்பாளர்கள் கிட்ட ஈர்ப்பு உண்டாகும். அதாவது ஒரு ஆணுக்கு பெண் மேலயும், ஒரு பெண்ணுக்கு ஆண் மேலயும் அ ஈர்ப்பு விசை இருக்கும். கண்டிப்பா அந்தந்த ஸ்டேஜ் வரும்பொழுது ஸ்டேஜ்ல உடல் வளர்ச்சி ஏற்படுகின்ற மாற்றங்கள அந்தந்த வயசுல இருக்கிற
மாணவர்களுக்கும், மாணவிகளுக்கும் தனித்தனியா இது எல்லாமே நார்மலா நிகழக்கூடியது. ஹார்மோனுடைய சேஞ்சஸ் தான் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்கு அந்த டீன் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம கவுன்சிலிங் குடுக்கறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி கேர்ல்ஸ் அண்ட் பாய்ஸ் டீம் வைஸா டிஸ்கஸ் பண்றது, அது மாரி டீம் வைஸா படிக்கிறது, அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் பண்றது, இது எல்லாமே ஊக்குவிக்கணும். அதே மாதிரி ஒருத்தருடைய உருவத்த கேலி பண்றதோ, இல்ல பெண்கள கேலி பண்றதோ, இல்ல பெண்கள சீன்றதோ, இது எல்லாமே வந்து அ தவறானது அப்படின்னு வந்து ஒவ்வொரு மாணவனுக்கும், மாணவிக்கும் சொல்லிக் குடுத்து, அவங்கள வந்து நல்ல வழியில என்கரேஜ் பண்றதுக்கு உதவுறது. ஆசிரியருடைய பங்கு என்ன? அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆசிரியர்கள் வந்து இரு பாலினத்தவர்கிட்டயுமே சேர்ந்தவங்களாக இருக்கிறது. பள்ளிக்கு பெருமை குடுக்கறது. அதாவது ஆண்களுக்கும், பெண்களுக்கும் ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் குடுத்து அவங்கள என்கரேஜ் பண்றது. அதே மாதிரி டீச்சர்ஸ்குள்ள கூட ஆண் ஆசிரியர், பெண் ஆசிரியர் அப்படின்னு பாகுபாடு காட்டுறதோ, அவங்கள வந்து தரைக்குறைவா நடத்துறதோ, அவங்க அதாவது பெண் ஆசிரியர்கள் சொல்றத கேட்காம, ஆண் ஆசிரியர்கள் மட்டுமே சொல்றத கேட்டு நடத்துறதோ, இது எல்லாமே அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு பிரிவு மாணவர்கள் கிட்ட, அதாவது ஆண்களோ அல்லது பெண்களோ யாராவது ஒருத்தர்கிட்ட மட்டுமே கொஸ்டின்ஸ் கேட்கறது, அவங்க சொல்றத வந்து வரவேற்கிறது, அவங்களுக்கு வந்து பாராட்டுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்றத அவாய்ட் பண்ணிக்கணும். பெண் வந்து நாலேஜபிளா இருக்கிறாங்க, ஆண்களுக்கு நிகராக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அத வந்து என்கரேஜ் பண்ணணும். அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய திறமைகளையும் மேம்படுத்துறதுக்கு வழிவகை செய்யணும். நடுநிலை பெண்கள்ல பெண்கள் படிப்பை நிறுத்திட்டு கிராம பகுதியில நம்ம பார்க்க முடியுது. சில பேர் வந்து அந்த படிப்ப தொடர்ந்து படிக்க மாட்டாங்க. நடுவுல வந்து ட்ராப் அவுட் ஆயிடுவாங்க. கிராம பகுதியில பார்க்கும் பொழுது, பெண் மாணவிகள் இப்போ ஒரு எலிமெண்டரி லெவல்ல தான் அவங்க ஊர்ல ஸ்கூல் இருக்குன்னா, அதுவரைக்கும் படிச்சு முடிச்சுட்டு, அதுக்கடுத்து ஹையர் எஜுகேஷன் அடுத்த ஊர்ல போகணும் அப்படின்னா, பா அனுப்ப மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கிற மாணவிகளுக்கு கவுன்சிலிங் குடுத்து, அந்தந்த ஊர்ல இருக்கிற ஆசிரியர்களா இருக்கட்டும், அப்புறம் சமூக அந்தஸ்துல இருக்கிறவங்களாகட்டும், சோஷியல் ஒர்க்கர் இந்த மாதிரி இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து கைட் பண்ணி அவங்கள படிக்க வைக்கிறது. இதுபோல பாதியில நிறுத்திட்டோம்னா, வீட்டு வேலைகளுக்கும், அதுக்கப்புறமா வந்து அம் ரொம்ப கடைநிலையில இருக்கிற வேலைகளுக்கும் போகிற மாதிரி ஒரு நிலம் பெண் பிள்ளைகளுக்கு இருக்கும். அங்க போயிட்டு நெறைய பிரச்சனைகள வந்து அவங்க சமாளிக்கிற மாதிரி ஆயிடும். இப்ப பள்ளியில நாட்டம் இருக்கிற படிப்புல நாட்டம் இல்ல, படிப்பு வரல அப்படின்னு சொன்னா, அதுக்கேத்த மாரி அவங்களுக்கு வந்து தொழில் கல்விய சொல்லிக் குடுக்கறது ரொம்பவே முக்கியம். இதுக்கு வந்து டீச்சர்ஸ் உடைய கைடன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. சில மீடியா பார்க்கும்பொழுது, என்ன ஆகுதுன்னா, பெண்கள் வந்து ஒரு காம பொருளாக வச்சுட்டு, அவங்கள வந்து கீழ்த்தரமான நிலையில வர்ணிக்கிறது, இந்த மாதிரியான செயல்கள் இருக்கும். இது எல்லாமே அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா, பெண்களும் ஆண்கள் மாதிரி எப்படி எல்லா வேலைகளையுமே செய்றாங்களோ, அதே மாதிரி ஆண்களும் செய்றாங்க இல்லையா? அதனால பெண்கள வந்து எந்த ஒரு விதத்திலயும் ஒதுக்காம, அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, அவங்களுடைய வேலைகள செய்ய வைக்கிறது. அடுத்து கலை திட்டத்துடைய பங்கு. ரோல் ஆஃப் கரிக்குலம் பார்த்துடலாமா? தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்தணும்னா கலை திட்டம் இருக்கு. இப்போ கரிக்குலம்ல ஆண்கள் செய்ய வேண்டிய வேலைகள் இதுதான், பெண்கள் செய்ய வேண்டிய வேலைகள் இதுதான் அப்படின்னு இல்லாம, ஆண், பெண் சமம் அப்படின்னும் பொழுது பெண்கள் செய்ய வேண்டிய வேலைகள் கூட ஆண்கள் செய்யலாம். ஆண்கள் செய்யற வேலைகளும் பெண்கள் செய்யலாம். ஆண், பெண் சமத்துவம் அப்படின்னு நம்ம பேசுறோம். ஆண்கள் செய்ய வேண்டிய வேலைகள் இது அப்படின்னு ஒதுக்குறோம். அப்படி சமத்துவம் அப்படின்னு வரும்பொழுது, பெண்கள் செய்ய வேண்டிய வேலைய ஆண்கள் செய்யலாம். ஆண்கள் செய்யற வேலையும் பெண்கள் செய்யலாம். இப்போ ட்ரெண்டிங் எல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது, பியூட்டிஷியன் கோர்ஸ் எல்லாமே பெண்கள் தான் மேக்ஸிமம் படிப்பாங்க. இப்போ அப்படி இல்ல. ஆண்களும் அத படிக்கிறாங்க. ஆண்களும் பெண்களுக்கு மேக்கப் பண்றாங்க. எல்லாமே நடக்குது இல்லையா? அதே மாதிரி தான் சமையல். பெண்கள் தான் சமைக்கணும் அப்படின்ற காலம்லாம் மாறிடுச்சு. இப்ப எல்லாம் பார்க்கும்பொழுது எல்லா இடங்கள்லயும் ஆண்களும் சமைக்கிறாங்க. அப்போ ஆண், பெண் ஒண்ணுதான் அப்படின்ற பாகுபாடு இதுலருந்து நமக்கு தெரியுது. இப்போ மெடிசின் படிக்கிறது, அப்புறம் டிசைனு ட்ரெஸ்ஸஸ்லாம் டிசைன் பண்றது, அதுக்கப்புறம் ஃபேஷனா
பியூட்டிஷியன் கத்துக்கிறது. இது எல்லாமே பெண்கள் தான் பண்ணணும். அந்த மாதிரி நிலை மாறி, ஆண்களும் பண்ணலாம் அப்படின்னு நம்ம என்கரேஜ் பண்ணலாம். இன்றைய காலகட்டத்தில பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பெண்கள் செய்ற வேலைகள் எல்லாமே ஆண்களும் பண்றாங்க. அதே மாதிரி என்ஜினியரிங் எல்லாம் வந்து வ பசங்க தான் படிக்கணும், பொண்ணுங்க படிக்கக்கூடாது. அந்த மாதிரியெல்லாம் நிலை இருந்தது. சிவில் சர்வீஸ்லலாம் ஆண்கள் தான் நிப்பாங்க சைட்டுக்கு போயிட்டு. அப்படியெல்லாம் நிலை மாறி, இன்றைய காலகட்டத்தில பெண்களும் அத வந்து செஞ்சுகிட்டு இருக்காங்க. அப்போ ஆண், பெண் எந்த விதமான வித்தியாசமும் இல்லாம எல்லாருமே ஒண்ணு தான் அப்படின்ற மாதிரி இன்றைய காலகட்டத்தில வருது. இப்போ பெண்கள் தான் வந்து சயின்ஸு, கெமிஸ்ட்ரி, அந்த என்ஜினியரிங் ஒர்க்கு இது எல்லாமே வந்து படிக்கக்கூடாது. பசங்க தான் படிக்கணும். ஆர்ட்ஸு அப்புறமா வந்து ஆர்க்கிடெக்ட் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாமே வந்து பொண்ணுங்க பண்ணணும். அந்த நிலை வந்து அப்படியே ட்ரெடிஷ்னல் சொல்லி சொல்லி ஊறிடுச்சு. அந்த நிலை மாறி இன்றைய காலகட்டத்தில பெண்களும், ஆண்களும் சமம் தான் அப்படின்னும் பொழுது, ஆண்கள் என்ன செய்றாங்களோ அந்த வேலைகள பெண்களும் செய்யலாம். அதே மாதிரி பெண்கள் வந்து அ வகுப்புல கற்பிக்கிற முறைக்கும், ஆண்கள் வகுப்புக்கு கற்பிக்கிற முறைக்கும் வேறுபாடு காட்டுறது தவறு. ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், கல்வி அப்படிங்கிறது ஒண்ணு தான். ஆண்களுக்கு எந்த மாதிரியான எஜுகேஷனோ, அதே எஜுகேஷன பெண்களுக்கும் குடுக்கலாம். பாடநூல்களுடைய பங்கு என்ன? அப்படின்னு பார்த்துடலாம். கலை திட்டத்தில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இப்படி தான் இருக்கணும். பசங்க படிக்க வேண்டிய பாடங்கள் இதுதான். பொண்ணுங்க படிக்க வேண்டிய பாடங்கள் இதுதான். அப்படின்னு இல்லாம, எஜுகேஷன்ல ஆண்கள், பெண்கள் எல்லாருக்குமே வசதிகள் வந்து ஏற்படுத்தி குடுக்கணும். அதே மாரி அ டீச்சர்ஸும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அவங்கள ஷைன் பண்ணிக்கணும். பாடத்திட்டம் இருக்கு இல்லையா? எப்பவுமே ஒரே மாதிரி கரிக்குலம் இல்லாம, அந்தந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாரி அந்த பாடநூல் சிலபஸ் வந்து மாத்தி அமைக்கணும். ஔவையார் பிராட்டி சொன்ன மாதிரி ஒரு அரசனை வந்து வாழ்த்துறாங்க. எப்படி வாழ்த்துறாங்கன்னா, "வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான்." கோன்னா அரசன். அப்போ ஒண்ணொண்ணு உயர உயர அவங்களுடைய தரம் உயரும் அப்படிங்கிறது இதில சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி தொடர்ந்து கலைத்திட்டம் உயர்ந்துட்டே இருந்துச்சுன்னா, நம்மளுடைய எஜுகேஷனல் வந்து டெவலப் ஆகுறது மட்டுமல்ல, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில அவங்களுடைய வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்டு தொழில் கல்வியோ, அந்தந்த காலகட்டத்துக்கு இருக்கிற மாதிரியோ கலைத்திட்டமோ கொண்டு வந்தோம்னா, மாணவர்களையும் வந்து அத படிச்சுட்டு, தன்ன வந்து ஷைன் பண்ணிப்பாங்க. பொதுவா சொல்வாங்க இல்லையா, "ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது" அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, நம்ம படிக்கிறது ஒண்ணா இருக்கு, நம்ம செய்யற வேலை ஒண்ணா இருக்கு. அந்த மாதிரி இல்லாம, நம்ம என்ன படிக்கிறோமோ, அதுக்கேத்த மாரி நம்ம வேலை செய்யும் பொழுது, நம்மளுடைய சிலபஸ் வைஸா நம்ம வந்து டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பாடத்திட்டம். ஒவ்வொரு பாடத்திலயுமே வந்து ஒவ்வொரு வகுப்புரிய அடிப்படையானது, தேவையானத பாடப்பகுதியில கொண்டு வரணும். அதாவது நம்மளுடைய சிலபஸ் எப்படி அப்படின்னா, அந்தந்த கேட்டகரி ஏத்த மாரி ரைஸ் ஆகணும். இப்போ 1 ஸ்டாண்டர்டுக்கு சிலபஸ் ஒரு மாரி இருக்கும். 6த் ஸ்டாண்டர்ட் சிலபஸ் ஒரு மாரி இருக்கும் இல்லையா? அப்போ 6த் ஸ்டாண்டர்ட் வந்து சிலபஸ் அப்படின்னும் பொழுது கொஞ்சம் டஃப்பா இருக்கும். 1 ஸ்டாண்டர்ட் அப்படின்றது ஈஸியா இருக்கும் இல்லையா? அதுக்கேத்த மாரி நம்மளுடைய ஸ்கில்ல நம்ம டெவலப் பண்ணிக்க முடியும். எந்த மாதிரியான சொற்கள யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஆண்கள் வந்து அரசர்கள், மாவீரர்களாக, அறிவியல் மேதைகளாக, பெரிய புலவர்களாக இருக்கிற மாதிரியும், அவங்க வந்து ஆற்றல், அறிவு, திறமை இதெல்லாம் இருக்கிற மாதிரியும் காட்டுவாங்க. அதே பெண் பிள்ளைகளை வந்து அவங்கள சிறப்பானவர்களாக காட்டணும் அப்படின்னா, அழகானவங்க, அழகான தோற்றம் இருக்கிறவங்க, புத்தி இருக்கிறவங்க, அதே மாரி நல்ல பண்புகள் கொண்டவங்க, இந்த மாதிரி காட்டுவாங்க. அப்போ இப்போ ஆணுன்னா இப்படிதான் இருப்பான், பெண்ணுன்னா இப்படிதான் இருப்பான்ற ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ள வந்துருது. அதே மாதிரி தொடக்கப்பள்ளி நூல்கள்ல கூட அப்பா வந்து எந்த மாதிரியான இருப்பார் அப்படின்னா, நியூஸ் பேப்பர் படிப்பாரு, அம்மா சமைப்பாங்க, அக்கா கோலம் போடுவாங்க, தம்பி வெளியில வீட்ல பசங்களோட விளையாடிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி காட்டுவாங்க. அப்போ ஆணுன்னா இந்த வேலை தான் செய்யணும், பெண்ணுன்னா இந்த வேலை தான் செய்யணும் அப்படின்ற மாரி நம்மளுடைய பாட புத்தகத்துல இருக்கு. அத வந்து முதல்ல முறியடிக்கணும். எப்படி அப்படின்னா, ஆண்கள் செய்யற வேலை பெண்களும் செய்யலாம். ஏன் அப்பா வந்து சமைக்கிறாங்க, அம்மா வந்து பாடம் சொல்லிக் குடுக்குறாங்க, அப்படி போடலாமே! அந்த மாதிரியும் நம்ம வந்து மாத்தலாம். இந்த மாரி மாத்துனோம்னா, அப்பா தான் சமைப்பாங்க, அம்மா தான் சமைப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாம, சமையல யார வேணாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி ஒவ்வொருத்தர்கிட்டயும் உருவாகும். பாலின சமத்துவம் ஏற்படணும் அப்படின்னா, ஒரு சில அ ஏற்படணும் அப்படின்னா, அம் இவங்களுக்கு வந்து அம் பெண்கள் தான் இந்த வேலை செய்யணும், ஆண்கள் தான் செய்யணும் வேணும் அப்படி இல்லாம பொதுவாக எல்லாருமே செய்யலாம் அப்படின்னு
ஏற்படுத்துறது தான். அதனால இப்போ பெண்கள் வந்து ஆண்கள், பெண்கள் இந்த மாதிரி நம்ம வந்து வேறுபடுத்தி காட்டாம, மாணாக்கர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, எல்லாருமே பொருந்தும் அப்படின்ற மாதிரி ஆயிடுது. பாலின சமத்துவம் ஏற்படணும் அப்படின்னா, ஒரு பக்கமா மட்டும் காட்டக்கூடாது. பொதுவாகவே ஸ்கூல்ஸ் புக்ஸ்லலாம் தலைசிறந்த அரசர்கள், புலவர்கள், வீராங்கனைகள், அறிவியல் அறிஞர்கள், சிந்தனையாளர்கள் இவங்க எல்லாருமே சாதனை புரிஞ்சவங்க இல்லையா? இவங்கள பாடப்புத்தகத்துல கொண்டு வரணும். பெண்கள் எல்லாருமே சாதனை புரிஞ்சவங்களா இருப்பாங்க இல்லையா? இவங்களெல்லாம் பாடப்புத்தகத்துல கொண்டு வந்தா, பெண்களும் சிறந்து விளங்குறாங்க. பெண்களுக்கும் நாலேஜபிளா இருக்காங்க. அப்படின்னு அந்த ஆண் மாணவர்கள் உணர்ந்துக்கணும். இதுபோல இருக்கிற கன்டென்ட்ட சிலபஸ்க்குள்ள கொண்டு வரணும். இந்த மாதிரி மாற்றங்கள் வரும்பொழுது, மாணவர்கள் அத படிக்கும் பொழுது, ஒரு சராசரி பெண் மாதிரி இல்லாம, ஒரு சாதனை புரியிற பெண் மாதிரி வாழணும்னு தோணும். ஒரு புதுமை பெண்ணாக இருக்கணும்னு தோணும். மாணவர்களும் சக மாணவிகளை அதே மாதிரி அந்த பெண் பெண் வந்து அழகு, அறிவுஜீவி அந்த மாதிரி இல்லாம, மாணவர்களுக்கும் சக மாணவிகள் வந்து ஒரே மாதிரி இருக்கும் பொழுது, ஆண், பெண் எல்லாருமே சமம் தான் அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த ஆண்களுக்கும் வரும். அடுத்த டாபிக் வந்து பள்ளிகள்லயும், வகுப்பறைகள்லயும் ஒதுக்கீடு செய்யப்படும் பாலின பணி பொறுப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம்.